ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அசர்பைஜான் போன vlog தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அசர்பைஜான் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரே வீடியோ போதும். உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த ஒரே வீடியோவில் இருக்குது. கைஸ், அசர்பைஜானுக்கு போகிறதுக்கு இந்தியன்ஸுக்கு விசா தேவைப்படும். அதுக்கு நீங்கள் அசர்பைஜானோட அஃபிஷியல் விசா வெப்சைட்டுக்கு போய் உங்களோட பாஸ்போர்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் விசா, அர்ஜென்ட் விசான்னு 2 டைப்பான விசா இருக்குது. ஸ்டாண்டர்ட் விசாவோட காஸ்ட்டு $35, அர்ஜென்ட் விசாவோட காஸ்ட்டு $65. ஸ்டாண்டர்ட் விசா உங்களுக்கு வர்றதுக்கு 3 days ஆகும். அண்ட் அர்ஜென்ட் விசா உங்களுக்கு ஒரு 5 to 7 ஹவர்ஸுக்குள்ளால் வந்துடும். இதுக்கு உங்களோட பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி 6 monthsக்கு அதிகமாக இருக்கணும். அண்டு நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்கணும், ஹோட்டலும் புக் பண்ணியிருக்கணும். விசாவை உங்கள் இமெயில் ஐடிக்கு அனுப்பிடுவாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் கையில். நாங்கள் ஆமியா பாக்கு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது ஒன் ஆஃப் த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் அண்ட் ஆல்சோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஹோட்டல். நீங்கள் ஃபேமிலியாக வர்றீங்கன்னா இந்த ஹோட்டல் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு ஓப்பன் கிச்சன் இருக்குது. அங்கே நீங்கள் கிட்ஸுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஃபுட்டு ஹீட் பண்ணிக்கலாம், எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த ஹோட்டலில். அதுக்கப்புறம் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு 24 hours ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது இந்த ஹோட்டலில். அண்ட் ஆல்சோ நீங்கள் பேச்சுலராக வந்தால் கூட இந்த ஹோட்டல் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். நாங்கள் ஃபேமிலி ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு கார் வித் டிரைவர் புக் பண்ணியிருந்தோம். வெரி அஃபோர்டபுள் ரேட்டில் எங்களோட கைடு இந்த டூரை பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு கைடோட நம்பர் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் நாள் நாங்கள் போயிருந்த இடத்துக்கு பேர் ஷஹ்டாக் மவுண்டன் ரெசார்ட். இந்த மவுண்டன் ரெசார்ட்டில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவைலபிளாக இருக்குது. ஷஹ்டாகில் ஓப்பன் கேபிள் கார், க்ளோஸ்டு கேபிள் கார், கோஸ்டர், பேராகிளைடிங், ஸ்னோ மொபைல், ஸ்னோ ஸ்லெட்டிங், ஸ்னோ டியூபிங், இப்படி நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி தேவையோ அதுக்கான டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே ஜிர்வே ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு சைடில் தான் எல்லா ஸ்கீயிங் ஆக்டிவிட்டீஸும் நடக்கும். அந்த ஸ்கீயிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற ஏரியாலேயே நிறைய ஃபுட் ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஓப்பன் கேபிள் கார் அல்லது க்ளோஸ்டு கேபிள் காரில் போய் மவுண்டன் டாப் ரீச் பண்ணி அங்கே இருக்கிற கெஃபே, அப்புறம் மவுண்டன் டாப் ஸ்கீயிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் இங்கே அந்த ஜிர்வே ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்கும். இன்னும் 2 ஹோட்டல் இருக்குது. அது பிக் பேலஸ் ஹோட்டல், இன்னொன்று ஷஹ்டாக் மவுண்டன் ஹோட்டல். ஜிர்வே ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கோஸ்டர் ரைடில் தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த கோஸ்டர் ரைட் ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது. நீங்கள் போகும்போது இந்த கோஸ்டர் ரைடில் மிஸ் பண்ணாமல் போங்க. இந்த கோஸ்டர் ரைட் ஜிர்வே ஹோட்டல் பக்கத்துலேருந்து ஆரம்பித்து மேலே இருக்கிற ஷஹ்டாக் ரெசார்ட் அண்ட் ஸ்பா அப்படிங்கிற ஹோட்டல் பக்கத்தில் போயிட்டு மறுபடியும் உங்களை ஜிர்வே பக்கத்துலேயே கொண்டு இறக்கி விட்டுரும். ஷஹ்டாகில் 3 ஹோட்டல் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஜிர்வே ஹோட்டல், இதுதான் உள்ளதுலே சீப்பான ஹோட்டல். இன்னொன்று ஷஹ்டாக் ஹோட்டல் அண்ட் ஸ்பா, இது மீடியம் ரேஞ்சு ப்ரைஸ் வரும். இன்னொன்று பிக் பேலஸ் ஹோட்டல், இது கொஞ்சம் காஸ்ட்லியான ரேட்டில் வரும். நீங்கள் இந்த 3 ஹோட்டலுமே booking.comல இருக்குது. உங்களுக்கு என்ன ஹோட்டல் வேணுமோ நீங்கள் எடுத்து புக் பண்ணி இந்த மவுண்டன் ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆனால் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணலை. நாங்கள் ஒன் டே டூராக தான் இங்கே போயிருந்தோம். மவுண்டன் டாப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓப்பன் கேபிள் கார்லேயும் போகலாம், க்ளோஸ்டு கேபிள் கார்லேயும் போகலாம். எனக்கு ஓப்பன் கேபிள் காரில் போகிறதுக்கு பயம், அதனால் நாங்கள் க்ளோஸ்டு கேபிள் காரில் தான் போனோம். மவுண்டன் டாப்புக்கு போய் ரீச் ஆனதும் அங்கே ஒரு கெஃபே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கீயிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்னோ டியூபிங், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. நாங்கள் மவுண்டன் டாப்புக்கு போயிட்டுருக்கும்போது அந்த கோண்டோலாலேருந்து பார்க்கும்போது அந்த பிக் பேலஸ் ஹோட்டல், ஷஹ்டாக் ஹோட்டல் அண்ட் ஸ்பா எல்லாமே வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு.
மவுண்டன் டாப்புக்கு போனதும் அங்கே இருக்கிற ஷர்டாக் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டீயை குடிச்சிட்டு மவுண்டன் டாப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நீங்கள் அசர்பைஜானில் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் அங்கே உள்ள டீயை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அசர்பைஜானி டீ வந்து தனி டேஸ்டாகவும் தனி எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். மவுண்டன் டாப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே ஃபோட்டோலாம் எடுத்து முடித்ததும் அதே கேபிள் கார்லேயே கீழே போயிட்டோம். ஈவினிங் 5 மணிக்கு மேலே ஆனதுனால அங்கேயே சாப்பிட்டுட்டு திரும்பவும் பாக்குக்கு கிளம்பிட்டோம். ஷர்டாக்லேருந்து பாக்குக்கு போகிற வழியில் தான் கேண்டி கேன் மவுண்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் கேண்டி கேன் மவுண்டன்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஆனால் எங்களுக்கு வந்து அன்றைக்கி டைம் இல்லாததுனால நாங்கள் மறுபடியும் பாக்குக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் கேண்டி கேன் மவுண்டனுக்கு போக முடியலை. செகண்ட் டே ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சிட்டி டூர் கிளம்பிட்டோம். ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காண்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் தான் இருந்துச்சு. ப்ரெட்டு, ஸ்ப்ரெட்ஸு, எக்கு, ஜூஸு, யோகர்ட்டு இதெல்லாம் இருந்துச்சு. சிட்டி டூரில் நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடத்துக்கு பேர் ஹைலேண்ட்ஸ் பார்க். இந்த ஹைலேண்ட்ஸ் பார்க்குக்கு போகிறதுக்கு நம்ம வந்து ஃபியூனிகுலார் அப்படிங்கிற ரைடில் போகணும். இது வந்து ட்ரெயின் மாதிரி இருக்கும். இது வந்து ஹில்லுக்கு கீழே இருந்து மேலே ஏறுற ட்ரெயின். இந்த ட்ரெயினில் தான் ஹைலேண்ட் பார்க்குக்கு போகணும். இங்கே வந்து ஹைலேண்ட் பார்க்லேருந்து பார்க்கும்போது இந்த சிட்டி ஃபுல்லாக வியூ வந்து நல்லா தெரியும். ஹைலேண்ட்ஸ் பார்க்கில் இருந்து பார்க்கும்போது சிட்டி வியூ ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அப்படியே ஃப்ளேம் டவர்ஸ் வியூவும் நல்லா இருந்தது. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. ஹைலேண்ட்ஸ் பார்க்கை தொட்டு அடுத்து இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் தான் மார்டியர்ஸ் லேன். நாங்கள் போன அன்னைக்கு அசர்பைஜானில் பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து இந்த இடம் எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. 1990 ஜனவரி 20 யூஎஸ்எஸ்ஆர் ஃபோர்ஸஸ் வந்து நைட்டோடி நைட்டாக திடீர்னு அசர்பைஜானுக்குள்ளே நுழைஞ்சி மாஸ் ஷூட்டிங் நடத்தினதில் இங்கே இருக்கிற 147 பேர் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க.
அதுக்காக இவங்க ஒவ்வொரு வருஷம் ஜனவரி மாதத்தையும் பிளாக் ஜனவரியாகவும் இந்த ஜனவரி 20ஆம் தேதியை மார்ட்டியர்ஸ் டே ஆகவும் அனுசரிக்கிறாங்க. அதுக்காக இந்த இடத்த எல்லாம் ரெட் கலர் ஃப்ளவர்ஸால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃபியூனிகுலர் ரைட்லேருந்து நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மார்ட்டியர்ஸ் லேன் இருக்கும். இந்த மார்ட்டியர்ஸ் லேனை கடந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஹைலேண்ட்ஸ் பார்க் இருக்குது. இந்த ஹைலேண்ட்ஸ் பார்க்லேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபுல் பாக்குவோட வியூவும் உங்களுக்கு தெரியும். சிட்டி வியூ நீங்கள் வந்து சன்செட் டைமில் வந்தீங்கன்னா நைட் வியூ அப்புறம் வந்து டே லைட்டோடு இருக்கிற வியூ ரெண்டையுமே நீங்கள் பார்க்கலாம் இங்கேருந்து. ஹைலேண்ட்ஸ் பார்க்லேருந்து கீழே இறங்கி வந்ததும் லிட்டில் வெனிஸும் ஒரு மியூசியமும் இருக்கும். அந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்துட்டு அப்படி நடந்து போகும்போது ஓல்டு சிட்டி இருக்கும். அந்த ஓல்டு சிட்டியை தாண்டி போகும்போது நிசாமி ஸ்ட்ரீட் வந்துடும். லிட்டில் வெனிஸும் ஓல்ட் சிட்டியும் பார்த்துட்டு அப்படியே வாக் பண்ணி நிசாமி ஸ்ட்ரீட் வந்துட்டோம். நிசாமி ஸ்ட்ரீட்டில் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. அங்கே லைட்டாக விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே அன்னைக்கு டூரை முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். டே 3 நாங்கள் 3 இடம் கவர் பண்ணியிருந்தோம். ஓல்ட் சிட்டி, ஃபயர் மவுண்டன் அண்ட் ஃபயர் டெம்பிள். இந்த 3 இடமும் தான் 3ஆவது நாள் போயிருந்தோம். காலையில் எழும்பினோடனே முதல்ல வந்தது ஓல்ட் சிட்டி. இங்கே எங்களுக்கு கொஞ்சம் சொவெனியர்ஸ்லாம் வாங்க வேண்டி இருந்தது. அதனால் இங்கே காலையிலே வந்துட்டோம். நாங்கள் போனது ஜான்வரி மந்த், அதனால வெதர் ரொம்ப சில்லாக இருந்துச்சு. நீங்கள் நவம்பர் டு மார்ச் அசர்பைஜான் போகிறீங்கன்னா ஸ்வெட்டர் ஜாக்கெட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. ஸ்னோ நீங்கள் பார்க்கணும் அசர்பைஜானில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜான்வரி டு ஏப்ரல் போனீங்கன்னா பார்க்க முடியும். ஜான்வரி எண்டில் தான் எங்களுக்கு வந்து ஸ்னோ லைட்டாக ஆரம்பிச்சிருந்துச்சு. ஓல்ட் சிட்டியில் சொவனியர்ஸ், அசர்பைஜானி ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அடுத்து போயிட இடத்துக்கு பேர் தான் ஃபயர் மவுண்டன்ஸு. இந்த ஃபயர் மவுண்டன்ஸில் பல 1000 வருஷமாட்டு நேச்சுரலாகவே இங்கே ஃபயர் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் இதுவுமே கிடையாது. இந்த இடத்துல ஃபயர் வந்து நேச்சுரலாகவே பல வருஷமாக எரிஞ்சிட்டே இருக்குது. அதனால அசர்பைஜானுக்கு த லேண்ட் ஆஃப் ஃபயர்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த இடம் பாக்கு சென்ட்ரல்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் டிரைவில் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட்டும் உண்டு. ஃபயர் மவுண்டன் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் போன இடம் வந்து ஃபயர் டெம்பிள்.
இந்த ஃபயர் டெம்பிள் வந்து நிறைய வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன்ஸே இந்த அசர்பைஜான் கூட ட்ரேடிங்கில் இருந்தாங்க. அப்போ அவங்களால கட்டப்பட்டது தான் இந்த ஃபயர் டெம்பிள். இந்த ஃபயர் டெம்பிளில் நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷன்ஸ் நிறைய பார்க்க முடியுது. இந்த ஃபயர் டெம்பிளில் மியூசியம் மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து இந்தியன் ட்ரெடிஷ்னல் வந்து நிறைய பார்க்க முடியுது. இந்தியன்ஸ் வந்து அசர்பைஜான் கூட பழைய காலத்தில் ட்ரேடிங் வச்சுருந்தப்போ அவங்க இங்கே வந்து கெட்டினது தான் இந்த ஃபயர் டெம்பிள். அப்போ உள்ள அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த ஃபயர் டெம்பிளில் இப்போ வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபயர் டெம்பிள் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கைடுகிட்ட ஷாப்பிங் பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருந்தோம். அப்போது கைடு கூட்டிகிட்டு போன இடத்துக்கு பேர் தான் யாசில் பஜார். இங்கே வந்து அசர்பைஜானி ஸ்வீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, இப்படி நிறைய திங்ஸ் இருந்துச்சு. இங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு இதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு அசர்பைஜானி ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கேயே சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து பாக்குள்ள ஹோட்டலை செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கபாலா கிளம்பிட்டோம். கபாலா போகிற வழியில் வந்து தீரி பாபா மௌசோலியம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து அங்கே வந்து காரை வந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்ததுனால நாங்கள் வந்து வெளியே இருந்தே நாங்கள் வந்து அதை பார்த்துட்டு உள்ளே போகல, பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கைஸ், இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கா? இது விடாமுயற்சி ஷூட்டிங் நடந்த அதே ஸ்பாட்டு தான் கைஸ். இந்த வழியாக தான் நாங்கள் கபாலாவுக்கு போனோம். இது வந்து பாக்கோட அவுட்டரில் இருக்குது. பாக்குலேருந்து கபாலா போகிறதுக்கு 4 hours ஆகும். அதனால நாங்கள் வந்து ஷமாக்கியில் ஸ்டாப் ஓவர் பண்ணி அங்கே ஜும்மா மாஸ்க்கு பார்த்துட்டு அப்படியே லஞ்சும் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஜும்மா மாஸ்க் வந்துட்டோம். இந்த மாஸ்க் வந்து ரொம்ப பெரிய மாஸ்காக இருந்துச்சு. இங்கே வந்து பெண்களுக்கும் தனியாட்டு ப்ரேயர் ரூம் இருந்தது. நாங்கள் அன்னைக்கு போன அன்னைக்கு வந்து ஃப்ரைடே, அப்போ ஜும்மா ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. மாஸ்க்கு பார்த்துட்டு அங்கேருந்து ஷமாக்கியில் லஞ்சுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கே இன்றைக்கி அசர்பைஜானி ஃபுட்டு ட்ரை பண்ணலான்னு நிறைய அசர்பைஜானி ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அசர்பைஜானி டீ வந்து எப்போவுமே நாங்கள் ட்ரை பண்ண எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டிஷ்ஷஸ்க்கு பேர்லாம் எங்களுக்கு தெரியலை, எல்லாமே கைடு தான் ஆர்டர் பண்ணியிருந்தார்.
லஞ்ச் முடிச்சுட்டு ஷமாக்கியில் அல்பாக்கா ஃபார்ம் இருக்குது, அங்கே தான் போயிருந்தோம். அங்கே போய் அல்பாக்காலாம் பார்த்து அது கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நேராக கபாலா கிளம்பிட்டோம். கபாலாவுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே எல்லாமே 2-3 இடத்துல காரை நிறுத்தி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். I don't really know what comes next. I'm just doing my best, even though I'm so stressed out. Everything just feels like கபாலாவில் நாங்கள் போட்டிருந்த ஹோட்டல் கபாலா எட்டி கோசல் ஹோட்டல். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் தான். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. சரௌண்டிங்ஸ், லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. கபாலாவில் நாங்கள் 1 டே மட்டும்தான் ஸ்டே எடுத்திருந்தோம். இங்கே நாங்கள் வந்து நொஹூர் லேக்கும் டுஃபன்டாக் மவுண்டன் ரெசார்ட்டு இந்த 2 இடமும் தான் கவர் பண்ணியிருந்தோம். I don't really know what comes next. I'm just doing my best, even though I'm so stressed out. Everything just feels like a test that I fail, so depressed when I can't seem to get out. கபாலாவில் இருக்கிற டுஃபன்டாக் மவுண்டன் ரெசார்ட்லேயும் ஷஹ்டாக் மவுண்டன் ரெசார்ட் மாதிரியே தான் இங்கேயும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் இங்கே க்ளோஸ்டு கேபிள் காரில் போய் மவுண்டன் டாப் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸ்கீயிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணினோம். Silhouettes of you are like a taunt. Never really know just what you want. With you I don't ever feel calm. I can feel the sweat inside my palms. Play with me like cats and a string. You don't understand the pain it brings. You don't ever wanna give me wings. You don't ever wanna set me free. You know I'm addicted to you, and it's twisted, you've been gifted with the evil voodoo. Got me coming back for more, even when I've been screwed. Dolls full of pins, pierce my heart straight through. I got issues in my head, I like you in my bed, but you keep me on red. Oh, everything is like a test, I better not text or I'll come off desperate. But if I lay down and I play dead and I stay dead, baby you'll get sick of being the monster out of my head. டுஃபன்டாக் மவுண்டன் ரெசார்ட்டில் ஸ்கீயிங் ஆக்டிவிட்டீஸ், கேபிள் கார் ரைடு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்திருந்தோம். சாப்பிட்டுட்டு கபாலாவில் இருக்கிற ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் பாக்குக்கு கிளம்பி அங்கே ஆமியா பாக்கு ஹோட்டலில் அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் அசர்பைஜான்லேருந்து கிளம்பிட்டோம். Living life every day. Living life every day, late at night. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.